ப்ரோ. ம் உனக்கு என்ன ப்ராப்ளம் கேட்குறேன். வாட் இஸ் அ ப்ராப்ளம்? எதனால் உன்னால வர முடியல? இது ஒரு 2 வாரமா வைஃபை இல்லாம இருந்துச்சு ப்ரோ. நேத்து வைஃபை ரீசார்ஜ் பண்ணியாச்சு. சரி எதுவும் ப்ராப்ளம் இல்ல. சரி. டிபி டெஸ்ட் போறியா? ட்ரோல்கிட்ட போறியா? ட்ரோல் உனக்கு சொல்லி கொடுத்துருவான் எல்லாமே, ஜெயிக்கிறது எப்படி எல்லாமே. உனக்கு அவன் 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 போறேன் ப்ரோ. ட்ராஃபி ஜெயிக்கிறதுனால உனக்கு அதிகமான ஷேர் வரும். போறியா? டிபி டெஸ்ட் போறியா? போறேன் ப்ரோ. ஆனால் அவன் சொல்கிறது கேட்டு ட்ரோல் ப்ரோ வரான். டிக்கெட் பாருங்க. கண்டிப்பா. அவன்லாம் எவனை வேணா எடுத்து விளாடுவான். சப்பையான்னு அவன் புலம்புறதுக்கு. போறியா? அதுதான் மேட்ரு. அங்கே போய் கேட்டு போறேன் ப்ரோ. விளாடுறியா? ஆ போறேன் ப்ரோ. என்ன டிவைஸ் வச்சிருக்க நீ? 9 ஜென். உனக்கு என்ன டிவைஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும்? நான் இப்போ மினி 7 அதுதான் பார்க்கலாம்னுக்கிறேன் ப்ரோ, இஎம்ஐல. நீ வாங்காத. ஆனா இது கோல்டு நீ வாங்குறதுக்காக வாங்காத. தான் பாக்குறேன். நீ வாங்காத. M4 வேணும் உனக்கு? கேளு, எங்கள்கிட்ட தானே கேட்குறேன். M4 வேணும் உனக்கு? எதனா மிஷின் கொடுத்தா ஓகே ப்ரோ, பண்றேன். M4 வேணுமா? ஆனால் மாதம் 10,000 இஎம்ஐ கட்டிடுவேன் நீ சம்பாரிச்சு. 10,000 ரூபாய் அதுதான் கஷ்டம் ப்ரோ. ஏன்? கோல்டு வாங்குறது, அது ஒரு மிஷின் கொடுத்தீங்களா, அது பண்ணிட்டு அப்புறம் உன்னால ஒரு மாசத்துல அவ்வளோ டிராஃபி இருக்கு. உனக்கு M4 வாங்கிட்டு நீ வந்து டிபிடிஸ்ல வாங்கிட்டீங்கன்னா வாரம் 50,000 ஜெயிக்க போறீங்க. ஷேரே உனக்கு 20,000 வாரம் வரும். ஓகே ப்ரோ. நீ வந்து போராடுறது தயாரா சொல்லு. உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எம்பிடிஎஸ் மயிரில் ஜெயிக்கும் பாக்குறியா? பந்தயம் பண்றியா? எம்பிடிஎஸ் ஜெயிக்க விடாம பண்றேன். பங்கு உனக்கு எனக்கு போட்டி. எம்பிடிஎஸ்ஸா நானான்னு பாத்துருவோமா? சொல்லு. அப்படி என்ன ப்ரோ ஆச்சு இந்த டீம்ல சொல்லுங்க. ஸ்கை வந்து என் எம்பிடிஎஸ் இருந்து எடுக்கிறீங்க. சரி ப்ரோ, நான் ஆடல ப்ரோ. வாரே ஆடல ப்ரோ. அவங்க ஆடிட்டு இருக்காங்க. நீ ஆடாத. நீ வந்து ஸ்பெக்டேட்டர். இவ்ளோ இது நான் வாருக்கே வரல ப்ரோ. இது வரல. வாருக்கே வரலன்னா அவங்க போய் ஜிடி விளையாண்டு இருப்பியா ப்ரோ? என்ன ப்ரோ பண்ண சொல்றீங்க டீம்ல? ப்ரோ நான் தான் சொல்றேன், நான் ஆடவே இல்லை ப்ரோ. அவங்களே இது பண்ணிட்டேன். சரிங்களா? என்னால வந்து ஒரு டீம் ஒரு 4 பேர் அப்படிலாம் அழிக்க வேணாம் ப்ரோ. விடுங்க ப்ரோ. நான் ஆடவே இல்லை. நான் பிடிஎஸ்ல இருக்க வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. நான் போயிட்டு. சரி ராமா, எம்எஸ்ஓபி பிடிஎஸ்ல இருக்க வேணாம். ரிஜெக்டட். ஏன் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. அழுதுட்டே போ. கண்டென்ட் அப்பதான் எனக்கு வேணும். அழுதுட்டே போ. ஐ குவிட் வாட்ச் கோட் அழுதுட்டே போ. அப்பதான் நாளைக்கு கண்டென்ட் போடுவான். எம்எஸ்ஓபி கிரையிங் மதன் ப்ரோ ஸ்கோல்டிங் அப்படின்னு நாளைக்கு கண்டென்ட். நேற்று பார்த்தில எம்எஸ்ஓபி மதன் ப்ரோ ஃபைட்டிங் கண்டென்ட் 25,000 பேர் பார்த்துக்கிறாங்க. போடு. அவன்கிட்ட சொல்லிடுறானு சேனல் லிங்க், எம்எஸ்ஓபி சேனல் லிங்க் கீழே போடுறா, சப்ஸ்கிரைப் போட்டு அப்படின்னு. அழுதுட்டு போ. யார் வேணாண்ணா போ. அதான் ஏற்கனவே ஐக்யூட் பாட் ஸ்குவாட் தானே. மறுபடியும் ஐக்யூட் பாட் ஸ்குவாட் போயிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி போயிட்டு வா. இது பண்ணா இல்ல ப்ரோ. ஐக்யூட் பாட் ஸ்குவாட் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப ஐக்யூட் பாட் ஸ்குவாட் போட்டோம். விட்டுருங்க ப்ரோ. நானுமே வார ஆடல ப்ரோ. காலையில 20,000 எனக்கு தோக்கடி. 20,000 கொடு, அப்பதான் விடுவேன். இல்லைன்னா விட மாட்டோம். நான் உங்களுக்கு சரி ப்ரோ. நான் ஏதாவது மிஷன் வாங்கி நான் அதை பண்ணிடுறேன். 20,000 இப்ப எனக்கு ஜிபே அனுப்பிச்சுடு, அப்பதான் விடுவேன். எல்லாம் விட மாட்டேன். இது காலையில இருக்கிற மிஷன் பண்ணி 20,000 வந்து என்ன தோக்கடிச்ச எனக்கு தெரியும். 20,000 கொடுத்தாதான் விடுவேன். இல்லைன்னா விட மாட்டோன்னு. சரி ஸ்கை, நீ டிபிடிஎஸ் பேரு. நான் டிபிடிஎஸ் அனுப்புறேன். ஏய் அண்ணாமலை, பங்கு, அசோக், இன்னையில இருந்து உன் தோல்வி ஆரம்பிச்சிருச்சுடா. டேய் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. ஒன்னு அடிக்கிறதே டிபி டெஸ்ட் தான். இப்ப பாரு, இன்னையில இருந்து அசோக் உன் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த தர்ம யுத்தத்துல ஸ்கை ஓபி உன்னை விட பெரிய பணக்காரனா வந்து உன்னை அடிச்சு உன்கிட்ட இருக்க இந்த ஆணவத்தையும் அவமானத்தையும் அடிக்கல. ஸ்கை ஓபி ஆம்பல்லடா. ஸ்கை ஓபி உன்னால பேச முடியாது, நானே பேசிடுறேன். இதை எடுத்து ஷார்ட்ஸா போட்டுக்கோ, ஓகேவா? ஒண்ணுதான் ரோல் விட்டு அனுப்பிச்சு விடுறேன். அவன் சொல்லுவான், அதை கேட்டு மட்டும் விளாண்டுக்கோ. அங்க போய் கால்ஸ் மட்டும் பிரேக் பண்ணாத. உன்னை நான் நெக்ஸ்ட் ஸ்டாரா மாத்தி விட்டுறேன், சரியா? அங்க போயிட்டு அங்கேயே ஒரு உரண்டை இழுத்துட்டு வராது தயவு செஞ்சு. அப்புறம் அவன் வந்து கதைட்டு இருப்பான், ஏன் ப்ரோ இவனெல்லாம் கொடுத்து என்ன தாலி எடுக்கிறீங்க அப்படின்னு. புரியுதா? அசோக் பாத்துக்கலாம். அசோக் வாடா. அண்ணாமலை வாடா. டேய் வட்டு வாடா. கூட்டி கழிச்சு பார்த்த கணக்கு சரியா வரும். வரண்டா. டேய் வாய்டா.
அவன் தான் கைஸ் எம்எஸ்ஓபி தான் கைஸ். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும். அவன் தான் கைஸ் அது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் தான் எம்எஸ்ஓபி. ஐயோ ஐயோ.